Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. பொதுவா மேக்கப் போடுறதுன்னா அவர் வேணான்னு சொல்லுவாரு. ஏன் அதனால? ரொம்ப நேரம் உட்கார வச்சா பிடிக்காது அவருக்கு. ஆனால் நான் போய் என்ன பண்ணுவேன், ஹீரோனி காம்பினேஷன் பிரைட்டாக வருவாங்க. என்னப்பா இந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு பொம்பளை போட்டு என்ன இம்சை பண்ணுறாங்களே. வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற அந்த படத்துல அந்த தாடி போட்டுனீங்க இல்லைங்களா, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம் சார். தாடி என்ன ஒட்டுறதுலாம் ஈஸி தான். போயிட்டு ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு விஜய்க்கு தாடி போட்ட சொல்லு அப்படிங்கிறார். நீங்கள் முடி போட்டாங்களே சொல்லுங்கடல, அந்த முடியெல்லாம் அந்த நெட்டில் போட்டு ஒரு சுற்றி அப்படியே போட்டு ஏர் பின்ன போட்டு குத்தி விட்டாச்சு. ஒரு நடிகருக்கு சார் மீசை இருக்கக்கூடாது. மெயின் நடிகனாவே மீசை. சிவாஜியை பார்த்துங்களேன், எம்ஜிஆர் மீசே இருக்காது. நமக்கு ஏற்ற மாதிரி மீசை ஒட்டணும். ஒட்டினா தான் அந்த கேட்டுக்கார மாதிரி ஒட்டினா தான் அந்த கேட்ட பாருங்க. இவங்க பேர் நம்மளால மீசே எடுக்க மாட்டார். மீசை இருக்குன்னா படமே வேணான்றார். போலீஸ் கெட்டப்னாலுமே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு எப்படி சார் அதை கொண்டு வந்தீங்க? அவர் வந்து கண்ணு சார், பவர் சார் கண்ணு. முகம் வந்து பெரிய முகம். விளையாடலாம் அவர் முகத்தில். நான் விளையாடுவேன். நான் அவருடைய குசும்புத்தனம்லாம் எப்படி சார்? கொஞ்சம் நஞ்சம் சொல்கிறது கிடையாது. சின்ன பிள்ளைங்களோட மோசமான குசும்பு அவர். ஆரம்ப காலத்தில் கேப்டனுடைய அந்த லுக் அப்படிங்கிறது ரஜினி சாரை ஒத்த மாதிரி இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏப்பா ரஜினிகாந்த்னு ஒரு ஆள் இருக்காரு, அப்புறம் விஜயகாந்த் ஒரு ஆள், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொன்ன பிடிச்சிருக்காங்க. அவரோட மறக்க முடியாத அனுபவங்கள்னா என்னென்ன சொல்லுங்க சார்? காலையில் எழுந்திரிச்சா என் மொத்தம் தான் பார்ப்பாரு. தூங்குறப்ப என்னை பார்த்து தான் தூங்குவார். சும்மாவா 1986 87 இவருக்கு 40 இருக்க ஒரே மேக்கப் நான் தான். எனக்கு அவர் வந்து கர்ணன் மாதிரி போட்டு பார்க்கணும் ஆசை. கர்ணன் நேச்சுரலாகவே ஒரு கர்ணன் அவர். தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற மேக்கப் மேன், அதாவது ஒப்பனை கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், 40 ஆண்டு காலம் தமிழ் திரையுலகத்தில் ஒப்பனை கலைஞராக பணியாற்றி இருக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மிக மிக நெருங்கி இருந்த ஒரு நண்பர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற படத்தினோட கேப்டனோடு இணக்கமாகி கடைசி வரை அவரோடு இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப் மேன் ராஜி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற அந்த படத்துல நீங்க அவர் கூட பணியாற்ற தொடங்கினீங்க. அந்த படத்தை பற்றி சொல்லுங்க. கேப்டனோட மேக்கப் போடுற அனுபவம் பற்றி சொல்லுங்க சார். இது அப்பு மூவிஸு தயாரித்த தூய்வன் படத்தில் நான் கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப, இது நம்ம வேலை செஞ்சுருக்கப்ப அப்படியே அவரும் நடிக்க வந்தார். ஆனால் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணேன், எப்படியாச்சும் இருக்கு நம்ம பர்சனல் மேக்கப் போட்டணும் அப்படின்னு சொல்லி. அது நமக்கு 2 நாள் பண்ண கிடைக்கல. அது தற்செயலாக வைத்தியகாந்தம் மூலிமா கம்பெனி மேக்கப் ஆனோடனே என்ன ஒரு மேக்கப் போட சொன்னாங்க. சொன்னால் திடீர்னு நம்ம ராஜராஜன் கேமராமேன், அதான் அவர் கேமராமேன். அதில் அவர் போட்டோன்னே ரஷ் பார்த்தாங்க. பார்த்தோன்னே 2 நாள் எடுத்ததெல்லாம் ஷூட் பண்ணி பார்த்தோன்னே மச்சான் தான் கூப்பிடுவார் கேப்டனை. மச்சான் நல்லா இருக்கு மச்சான், அந்த டோனு ராஜான கூட வச்சுக்கோங்க அப்படின்னாப்புல. எதுக்குப்பா கம்பெனியில் ப்ரொடியூசர் ஏதாச்சும் நினைப்பாங்க, சொல்லுவாங்க செலவு அப்படி இப்படிம்பாங்க, கூட எதுக்கு வராங்க. இல்லை மச்சான், நீங்கள் நல்லா இருக்கணும்னா அழகாக இருக்கணும்னா நீங்கள் ராஜனை கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இத்தனை படம் பண்ணிட்டீங்க, கலர்லாம் வேறு வாசியாக இருக்கு, வெள்ளை பச்சை மஞ்சள் இருக்கேன், ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சரி நான் அந்த படத்தில் நீங்கள் 2 சரி பார்ப்போம் படம் முடியட்டும் அப்படின்னோடனே அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. தாடி தானே, தாடி போனால் மூஞ்சி இவ்வளோ தானே இருக்குது, கொஞ்சம் தானே, பெருசாக வேலை. சாங்குங்க வந்தால் தான் கொஞ்சம் ப்ரைட் பண்ணுவோம். வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற அந்த படத்துல அந்த தாடி போட்டுனீங்க இல்லைங்களா, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம் சார். தாடி என்ன ஒட்டுறதுலாம் ஈஸி தான். திடீர்னு மேட்டு பாலத்தில் போய் இருந்துக்கிட்டு நைட்டு 2 மணிக்கு சாங் எடுக்க போகிறாங்க. ராஜாத்து ஒன்று காணாந்து காதாடி போகுதுங்கிறப்ப இந்த அருவியில் போய் எடுக்க போகிறாங்க. இது நமக்கு தெரியாது, எல்லாம் தூங்கிட்டாங்க. திடீர்னு சுந்தராஜ் எழுந்திரி போய் ஏப்பா உடனே சாங் எடுத்துருவோம்ப்பா ஈவன்ட்டை கூப்பிட வர சொல்லணும் போயிட்டாங்க. போயிட்டு ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு விஜய்க்கு தாடி போட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. அங்கேருந்து வேணாங்க, அண்ணா தாடி ஓட்டணுமா? தாடியா சொல்லவே இல்லையா, சென்னையில் மட்டும் எடுத்து வந்துருப்பீங்க, தாடிலாம் ஒன்றும் கிடையாது. நைட்டாக போயிட்டேன், ஒன்றும் தெரியாதுண்ணே. ஒன்றும் தெரியும் நீங்கள் சொல்ல, நாளைக்கு படம் பார்க்குறப்ப எனக்கு தானே ஆச்சுங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, என்ன வேலைக்காரங்கண்ணே. எப்படியான்னு தெரியாது, சாங் எடுக்கணும் டேரக்டர் முடிவாகி போய் ஸ்பாட்டில் உட்காந்துருக்காரு, தாடியோடு வரணுங்கிறாரு. அப்புறம் போய் கேப்டனை போய் எழுப்பி, அண்ணா இந்த மாதிரி டேரக்டர் ஒரு சாங் எடுக்கணுமா கூப்பிட்றாரு அப்படின்னா, என்னையா இருந்தாலும் நம்மளை இம்சை பண்ணுறாரு. திடீர்னு நேற்று சொல்லக்கூடாது, நம்ம தூங்காமல் இருப்பேன், போயிரு நானும் வந்திருப்பேனே அப்படின்றாரு. சரி ரெடி என்ன பண்ணுவேண்ணே, தாடி இருக்கானே, தாடி இல்லைண்ணே ரெடி பண்ணணும் அப்படின்னேன்.
சரி என்ன பண்ண போறீங்க, நான் ஏதோ பண்ணிடுறேன், நீங்கள் உட்காருங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் முடி வெட்டுவாங்களே சலங்கடையில், அந்த முடியெல்லாம் அந்த நெட்டில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அப்படியே போட்டு ஏர் பின்னை போட்டு குத்தி விட்டாச்சு. சூப்பர் நல்லா இருக்குண்டா. அங்கே போனால் டைரக்ட் நல்லா இருக்கேன்டா, நான் சொல்லி தானே ஆகணும். திடீர்னு சொன்னாருன்னா என்ன செய்யறது, அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. சரி எங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு, ஆனாலும் சரி எல்லாருக்கும் சந்தோஷம். நமக்கு அதுதான் அதை பற்றி தான் அந்த தாடி உருவாக்குனது. அது அது ஹிட் ஆகி போச்சு. கடைசியில் அது பார்த்தா தாடி வந்து நல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு, அந்த கட்டமும் ஓகே ஆகி போச்சு. பொதுவா மேக்கப் போடுறதுன்னா அவர் வேணான்னு சொல்லுவாரு. ஏன் அதனால? ரொம்ப நேரம் உட்கார வச்சா பிடிக்காது அவருக்கு. சீக்கிரம் போட்டால் சீக்கிரம் போட்டு அனுப்பணும். ஆனால் நான் போய் என்ன பண்ணுவேன், கேமரா பண்ணேன் சார் இவர் விட மாட்டேங்கிறாரு, லைட்டாக போனால் அப்படி இப்படி போமாரு. நான் வந்து ஹீரோனி காம்பினேஷன் பிரைட்டாக வருவாங்க, வேணுமே அவங்க அழகு பண்ணி வருவாங்க. நான் அவருக்கு ஈவன் பண்ணோம்னா நான் மேக்கப் போட்டவனே, இவர் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டார். போடுங்க போதும் போதும் கொஞ்ச நேரம் போதும் 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 பாரு. முடியாது சார் நான் ஹீரோனி காம்பினேஷன் அப்படிமே. சரி இப்படி காமினா நான் அங்கே போய் மேக்கப் போட்டு ஸ்பாட்டுக்கு போனேன்னா கேமராமேன் சொல்லுவார், சார் கேப்டன் நம்ம மேக்கப் பார்த்தா கொஞ்சம் பிரேட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் மரத்துக்கள் போய் உட்காந்து சேரை போட்டு அப்புறம் சொன்னேன்னா என்ன கேமராமேன் திடீர்னு போய் சொல்கிறேன். நான் சரி நீங்கள் தான் வேணும் நான் கம்மியாக போட்டேன். நான் போய் கேமரான்னு சொல்கிறத தூண்டி விடுறது. அப்போ தான் சொல்லுவார் வேணும் சரி நம்ம நாளைக்கு 2 பேர் நிற்கிறப்ப காம்பினேஷன் ஈவனாக இருக்கும்ல, ஹீரோனி பிரைட்டாக இருப்பாங்க, இன்னும் டல்லாக இருப்பார். நமக்கு படம் பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் என்னடா இப்படி இருக்காரு ஆள் ஈவனு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி படம் மாதிரியாக இருக்காரு, இவர் கருப்பாக அவர் வெள்ளையாக இருப்பாங்கன்னு அதுலேருந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். கேமரான்ட்ட நம்ம மற்றவே சொல்லிடுறது, சார் நல்லா போட்டுவாங்க பிரைட்டாக போட்டோன்னு சொன்னால் முதல் நம்ம போய் 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன் அவர்கிட்ட, இப்படி இருப்பார் இப்படி பேசுவார், நான் விட்டுறாதீங்கமே. அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், ஆனால் கொஞ்சம் நல்லா வாங்கின ஸ்டைலில் வாங்கினேன், நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கினேன் காம்பினேஷன். அந்த பொண்ணு போட்டு காலை நீங்களாம் அமலா கூட நடிச்சிச்சு. யாரு? அமலா. அமலா. சரியான கலர் அது. அது போய் ராஜராஜன் கேமரான்னு சுந்தரராஜன் டைரக்ஷன், காலை நீயே மாலை நீயே நாலு காலை நீயே மாலை நீயே. அப்புறம் கொடுப்பாங்க சார் அமலா இந்த மாதிரி என்னப்பா இந்த மாதிரி வெள்ளை வெளியேன்னு பொம்பளைங்க போட்டு என்ன இம்சை பண்ணுறாங்களே அப்படின்னாப்புல. சரி நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ தான் ஏவி செட் ரெட்டி ஏவிஎம் பங்களாவில் தான் ஷூட்டிங், ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அங்கே தான், பூஜை ஷூட்டிங் அங்கே தான். ஷூட்டிங் முடிஞ்சோன்னு ஒன்றும் சொல்ல, அவர் மேகூரில் போய் போட்டார், கம்முன்னு உட்காந்துக்கிட்டார். சொன்னால் கேட்பார் சார், அது ஒன்றும் கிடையாது, சொன்னால் எது சொன்னாலும் கேட்பார். ஆரம்ப காலத்தில் கேப்டனுடைய அந்த லுக் அப்படிங்கிறது ரஜினி சாரை ஒத்த மாதிரி இருக்கும், அதை எப்படி அவர் மாற்றி கொண்டு வந்தார்? இல்லை ரஜினி சார் இதே கம்பெனி நிறைய படம் போயிருக்கார் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏப்பா ரஜினிகாந்த்னு ஒரு ஆள் இருக்கார், அப்புறம் விஜயகாந்த் ஒரு ஆள், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொன்ன பிடிச்சிருக்காங்க. மிஸ்டர் தூயம் கூட அதே தான் சொன்னாராம். இது எனக்கு தெரியாது. சான்ஸ் கேட்டு போகிறப்ப அவர் என்கிட்ட சொன்னது இந்த மாதிரிலாம் சொன்னாங்கண்ணே. இன்றைக்கி அதே ப்ரொடியூசரு விஜயகாந்த் வாங்க படம் பண்ணி கொடுங்க பணம் பண்ணி கொடுங்கன்னு இப்போ கேட்குறாங்க. இல்லை அது வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வேன் 2 பேரும் அப்புறம் பண்ணால் இப்போ கிளிக் ஆகிப்போச்சு. அவரோட மறக்க முடியாத அனுபவங்கள்னா என்னென்னா சொல்லுங்க சார்? மேக்கப்பன்னா நினைக்க மாட்டார், நண்பனாக பழகுவார். அதான் இப்போ நெகமும் சதையும் சொல்லுமே, அந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடித்த மனிதர் எனக்கு. அவ்வளோதான். காலையில் 3 மணிக்கு எழுப்பினேன்னா எழுப்பி எழுந்திரிச்சு குளிச்சு காப்பி சரி மேக்கப் போக்குறதுக்கு 6 மணி ஆகும். அவர் 3 மணி நேரம் ஆகும். எந்திரிச்சு என்ன இப்படி இப்படின்னு சொல்லி தூங்க விடாமல் பண்ணி 3 மணி நேரம் எந்திரிச்சா தான் அவர் எழுப்பி விட்டு குளிச்சு பல் தேய்ச்சி போயிட்டு ரெடி ஆகணுமே. அதான் மேக்கப் தான் 3 மணி நேரம், அது அரை மணி நேரம் வேலை தான் நமக்கு. சார் தான் லேட் ஆகும், அவர் போட மூஞ்சி பழக்கமாயிரல நமக்கு, அப்புறம் ஸ்பீடாக நமக்கு அது ஒன்றும் கிடையாது. அரை மணி நேரம் பண்ணலாம், 20 நிமிஷத்துலையும் பண்ணுவேன் நான். டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி, கேமரானுக்கு ஏற்ற மாதிரி, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் என்ன மாதிரியான கெட்டப்லாம் போட்டிருக்கீங்க அவருக்கு? ஓல்டு கெட்டப்லாம் மீனாட்சி விடலை, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. சிவன் கேட்டு, வீரபாகு, பல வேஷம். டைரக்டர் என்னென்ன வேஷம் சொல்கிறாரோ, ஏஜ் என்ன ஏஜ் கேட்குறாரோ, ஓல்டு கெட்டப்பில் 60 வயசுனா 60 வயசு, 30 வயசுனா 30 வயசு, 40 வயசுனா 40, அந்த மாதிரி. அந்த மீனாட்சி கேரக்டர், அந்த சிவன் வேஷம் போட்டதை நீங்கள் தான் போட்டீங்க அவருக்கு? ஆமாம் சார், அன்று முதல் இன்று வரேன் நான் ரசித்து போட்டேன். எனக்கு வந்து ரொம்ப புராண படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேர் சொல்லுவேன், சார் கேப்டன் வச்சு ஒரு புராண படம் எடுங்கம்மே. யாருப்பா இப்போல்லாம் படம் பார்க்குறாங்க, நான் அவர் ஒரு ஆள் நடிக்கிறாரு, மிச்சப்பெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இல்லையான்னு. எனக்கு அவரை வந்து கர்ணன் மாதிரி போட்டு பார்க்கணுன்னு ஆசை. கர்ணன் நேச்சுரலாகவே அவர் கர்ணன், அவர் கர்ணன் பரம்பரை, கர்ணனாக போடணும்னு ஆசை. ஆனால் எந்த போட்டு நான் நிறைய பேர்ட்ட சொல்லி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் சேலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் கிடையாது, பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற. எனக்கு கர்ணன் மாதிரி போடணும் இல்லையா. மீனாட்சியோட இது கர்ணன் நடிச்சு கர்ணன் படம் ஏபி நாகராஜ் விஆர் பதில். ஆமாம். அந்த சிவன் வேஷம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு சார்? கரெக்டாக 45 நிமிஷம் ஆகும் சார். ஒரு நடிகருக்கு சார் மீசை இருக்கக்கூடாது, மெயின் மீசை இருக்கக்கூடாது. நடிகனாவே மீசை. சிவாஜியே பார்த்துங்களேன், எம்ஜிஆர் மீசே இருக்காது. நமக்கு ஏற்ற மாதிரி மீசை ஒட்டணும்.
ஓட்டுனா தான் அந்த கேட்டுக்கு அந்த மாதிரி ஓட்டினா தான் அந்த கேட்டை பாருங்க. இவங்க பேர் நம்மளால மீசையே எடுக்க மாட்டார். மீசை இருக்குன்னா படமே வேணான்றார். அப்போல்லாம் மீசை எடுக்காமல் வேலை செய்ய மாட்டேன், நடிக்க மாட்டேன். என்ன செய்யறது, மீசைக்கு மேலே மீசை போடுறதுனால தான் அந்த ஓல்டு கட்டப்பெல்லாம் மீசை தூக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம என்ன பண்ணோமோ சூப்பர் குட் படம் எடுத்தாங்க, இப்போ கண்ணு படப்பு கதையா, அதில் பார்த்தீங்கன்னா புருவம்லாம் பெருசாக வச்சு மீசைலாம் பெருசாக வச்சா, மீசை எடுத்தா தான் மீசை ஓட்டினா அழகாக இருக்கும். மீசைக்கு மேலே மீசை ஒன்று அவருக்கு தடி மீசை, அதுக்கு மேலே அது மீசை கம் போட்டு அமுக்கி அதுக்கு மேலே ஓட்டணும்னா இங்கே லிப்பு கீழே போய் தூக்கிட்டு இருக்கும். படம் பார்த்தாவே நமக்கு கஷ்டமாக இருக்கும், பார்க்குற ஒரு மாதிரியா பேசுவாங்களேன்னு. யார் சொன்னா படமே வேணாம் பாரு. நீங்க ஏதோ ஒரு திரும்பத்தி அது ஒரு படத்துல விஜயகாந்த் செந்தில் பொம்பளை வேஷம் போட்டுப்பாங்க, டாக்டர் வேஷம் போட்டு துணியை கட்டியிருப்பாங்க, மாஸ்க் மாதிரி துணியை கட்டியிருப்பாங்க. அது பாத்தீங்களா, ஏன்னு அது எடுத்து கொஞ்ச நேரம் அது ஒரு ஷாட்டா இருந்தாலும் கமல்லாம் எடுத்துருவாரு, ரஜினிகாந்த் எடுத்துருவாரு. இவர் மீசியம் மட்டும் தொட ஒத்துக்கிறவே மாட்டார், எழுக்கவே ஒத்துக்கிற மாட்டார். கேப்டன் பிரபாகர் அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். கேப்டன் பிரபாகரன் சார் இது காமெடி பீஸ் மாதிரி இருக்குங்க நான் சொல்றது. கேப்டன் பிரபாகரன் நம்ம கலாபமணி கேள்விப்பட்டீங்களா, அது இறந்துட்டார் இல்லையா. இப்போ கலாபமணி ஏஜென்ட் அங்கே எங்கள் படத்தில் சாலக்குடியில் ஜூனியர் ஆர்சி ஏஜென்ட். இந்த ஜூனியர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரப்போ அவர் தான் கூப்பிட்டு வருவார், ஏஜென்ட்டு கூப்பிட்டு வரும். ஒரு முறை நாங்கள் எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு வந்துட்டாங்க, போயாச்சு. இந்த காஸ்டியூம் என்ன பண்ணுவாங்கன்னா, 500 பேர் 1000 பேர் நம்ம ட்ரெஸ்ஸை நைட்டு கழட்டி வாங்கி வச்சுட்டு காலையில் போடணும், ரொம்ப கஷ்டம். இவனுக்கு மாற்றி அவனை மாற்றி சில பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டுறப்போ அந்த விதத்தில் பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே ஓடுவாங்க, லூஸாக இருக்கும், கீழே விழுந்துருமே பயந்துட்டு மாற்றி போட்டால் என்ன செய்ய முடியும். இதுக்கு என்ன பண்ணு, அவன் சரியான ட்ரெஸ்ஸாக எடுத்து நீங்கள் போட்டு வீட்டை குளிச்சுட்டு வந்துடுங்கன்னு இருப்பாங்க, வந்துருன்னு சொல்லிடுவாங்க. காலையில் அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுங்க, அப்படியே இங்கே போயிடலாம் அப்படின்னு. ஒரு முறை அந்த சாலைக்குள்ளே நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சு போகிறப்ப போலீஸ் ஸ்டேஷனோட போயிட்டாங்க. போன போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆட்டா எந்த இடம், யாரா நீங்கள்? சார் நாங்கள் ஆக்டர் கேப்டன் அபிநயம் அம்மானு அப்படின்னு சொல்ல. அபிநயம் ஏன்டா கள்ள மாறேன் திருட்டு பசங்க சொல்லிட்டு பிடிச்சி போட்டு உள்ள வச்சிட்டாங்க. பிடிச்சி வச்சோன்னே இங்கேருந்து நைட்டு அங்கே பேபின்னு ஒரு மேனேஜர், லோக்கல் மேனேஜர், ரொம்ப ஜென்டில்மேனு, தேட்டர்லாம் இருக்கு அவருக்கு, நல்ல தேட்டர் இருக்குது சாலுக்குள்ளே. ஆர்கே செல்வமணியோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அந்த கேப்டன் பிரபாகரன் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. விஜயகாந்தோடைய ஃபேன் ஆகிட்டார் அவர். அங்கே போய் அண்ணன் நைட்டு பேபி சார், ராஜு சார் அண்ணா ராஜண்ணா, என்ன சார் போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் நம்ம நடிக்கலாம், நாளைக்கு காலையில் வர ஆளே இல்லை அப்படின்னு. எத்தனை பேர் சார்? 20 பேர். ஏன் எப்படின்னு அவன் ட்ரெஸ்ஸோடு போய் ரோட்டில் அலைஞ்சா ஏதோ ஏமாற்றி லாரி போடுங்க சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சரி சார் நானும் வரேன் சார். நீங்கள் எப்படிங்க வரும், கேப்டன் வர சொல்லணும், கேப்டன் பார்த்துக்கா சார், காலையில் ஷூட்டிங் போகணும், இப்போ நம்ம பாப்பா முடியலன்னா கூப்பிட்டு போவோம் அப்படின்னு. அப்புறம் போய் நான் நின்றேன், இவர் மேக்கப் ஏழு யாரான்னு ப்ரொடியூசரோ அப்படின்னா அந்த போலீஸு, இல்லை இந்த மாதிரி ஹீரோடைய மேக்கப் பண்ணு சார் அப்படின்னு. மேக்கப் பண்ணா நீங்களா? அதே சார் நானே தூக்கத்தோட லுங்கியோடலாம் இருந்துச்சு போகிறேன். ஆமாம் என்ன. அதுக்கப்புறம் செல்வமணி வந்தார், வர விடலை. செல்வமணி வந்தோடனே அவர் சொன்னார், இவரும் டைரக்டர், இவர் பார்த்தா அப்படியே ஒல்லியாக இருக்கார், பையன் மாதிரி அவரும் வந்து நம்மளை. அப்புறம் கேப்டன் சொல்லி அவர் ஒன்று விஜயகாந்தோ, நமஸ்காரம் சார், எழுந்திருக்கிறான், நீங்கள் தான் கேப்டன் பிரபாகரன். அதே சார். சரி ஏதோ திட்டு நடந்து போயிட்டு தப்பாகி போச்சுன்னு விட்டுட்டாங்க. அவர் சொன்னாங்க, தூக்கத்தை எழுப்பி தான் நான் வந்து தான் நான் 4 காலையில் வேணுமாங்களாம். அதே போல் இந்த சந்தன கட்டையெல்லாம் கடத்திட்டு வருவார். சந்தன கட்டை வரப்போ வண்டி லாரிலாம் பிடிச்சிட்டானுங்க. ஒரு சந்தன கட்டைன்னு சொல்லிட்டு லாரிலாம் பிடிச்சி நிப்பாட்டானுங்க. எங்கள் பகல்லாம் ஒரு ஈவினிங் ஒரு 6-7 மணி இருக்கும். இப்படி ஒன்று என்னடா நான் பார்த்தா மன்சூர் கல்யாணம் காரில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க, வந்துட்டார் முதல்ல. அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. மன்சூருக்கு லாரியெல்லாம் ஒரு 10-15 லாரி, எல்லாம் கட்டையை டூப்ளிகேட் கட்டை தான், டம்மி கட்டை. அவன் சந்தன கட்டைனா நினச்சிக்கிட்டே பிடிச்சிட்டான், நிப்பாட்டான், எல்லா வண்டியும் நிப்பாட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் போய் அவ்வளோ ஒரு பிரச்சனையான படம் சார் அந்த படம். அது சார் ராவுதுனால தான் தப்பிச்சார், வேற யாரும் அதை எடுக்க முடியாது. அது ஒரு வீரபாண்டிய கட்ட போமான், சாதாரண படங்க. அது ஒரு வீரபாண்டிய கட்ட போமான். நான் வருவாங்க, ரசி பார்ப்பாங்க, எப்பா சரியில்லைப்பா இதை மாற்றி பார்ப்பேன் பாரு ராவுத்தர். உடனே திரும்பி நாங்கள் போவோம் சாலக்குடி, அங்கே ஒரு 10-15 நாள். அதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். நைட்டில் எத்தனை மணிக்கு படுக்க போனாலும் மறுநாள் காலையில் ஷூட்டிங் வந்துடுவார்னு சொல்லுவாங்க. கேப்டனை எத்தனை மணிக்கு படுப்பார், எவ்வளோ காலையில் எந்திரிப்பார்? சார் ஃபைட்னா நைட்டு பூரா இங்கிலீஷ் படம் பார்ப்பாரு. நைட்டு பூரா இங்கிலீஷ் பண்ணி சார் தூங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன், என் பக்கத்து ரூமு அங்கே படுக்க சொல்லுவார். ஃபைட் மாஸ்டர் அவரும் சேர்ந்து அந்த இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க. நாளைக்கு இந்த பிட்டை போடலாமா, ஜாக்சான் நம்பானா, இந்த பிட்டை போடலாம், இந்த பிட்டை இங்கே தூக்கி போடலாம், அந்த இந்த போடலாமா, கால் பிள்ளை அடிக்கலாம், இது போய் இப்படி வரலாமான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ பேசுவாங்க சார். விட்டு போய் என்னடா இன்னும் காலை எழுந்துச்சு நான் பார்க்குறேன், 6 மணி போல் எழுந்து பார்க்குறேன்,
படம் ஓடிட்டுருக்கோம். கேசட் டிவி இந்த பண்ணு கேசட்டு படம் பார்த்துட்டு ஓடிட்டுருக்கோம். சார் போதும் சார், டைம் ஆச்சா, எதுங்க சார்? நான் உனக்குன்னு நீ பாட்டில் போயிடுவேன், நான் படத்தை நிப்பாட்டணும்ல அப்படிம்பாரு. இப்போ என்ன பண்ணணும்? நான் புறப்பு போயிடுவோம். மாஸ்டர் இப்போ தான் போயிருக்காரு குளிக்க, இப்போ தான் போயிரு வரணும். அவருக்குள்ள நம்ம குளிச்சுக்கலாம். பார்த்துக்க ஒரு சின்ன பிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். பாரு பார்த்தா ஃபைட் தானே பேசிட்டு பெரிய வேலை இருக்காது எனக்கு, டக்குன்னு முடிச்சு அவ்வளோதானே அதெல்லாம் போதும் அப்படின்னு. ஏன்னா நம்ம சீக்கிரம் அங்கே போகணும் லொக்கேஷன்லாம். இப்போ அங்கே போய் ஏதாச்சும் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னு விட்டுறது. அதெல்லாம் எத்தனை மணிக்கு போட்டாலும் சொன்ன டைமுக்கு எந்திரிச்சு வரும். எத்தனை மணிக்கு போட்டாலும் சரி, விடிய விடிய தூங்கின முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, காலையில் ஷூட்டிங் இருப்பார். உங்களுக்கு உழவன் மனு சார். இங்கேருந்து நாங்கள் வந்து விஜிபி தாண்டி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம். ஹோட்டலில் ஸ்விம்மிங் சாங்கு ராதாவா வரும் சொல்லி தரவா ஏதோ சாங் எடுத்தாங்க. விடிய விடிய 4 மணி பேக்கப் ஆகுன்னு சொன்னார் ராதாவனை. வேணாம் சின்ன சார், அவர் சின்ன தான் கூப்பிடுவாரு. வேணாம் சின்ன சார், இன்னும் ஒரு மணி நேரம் போவோம், ஒரு ஆள் நான் போகிறப்ப பார்த்துட்டு போகணும் அப்படிம்பாரு. நாங்கள் இப்போ என்னென்னா இனிமேல் எங்கள் காலையில் யார் பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். சரி நான் 5 மணிக்கு பேக்கப் ஆயிரு, 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் பேக்கப் ஆயிரு. என்னென்ன நேர வண்டி எடுத்தா அண்ணா அறிவாலயம். அண்ணா அறிவாலயம் பார்த்தா கலைஞர் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பார். அங்கே வந்து அவரை பார்த்துட்டு, என்ன விஜய் இன்னும் இன்னையா தான் இருக்கானே? இல்லைண்ணே அவன் சின்ன அந்த உலகமான ஷூட்டிங் எனக்கு சாங் முடிச்சுட்டு வருவாங்களே பார்த்து போனேன். அது அவருக்கு 3-4 மணி அந்த வாக்கிங் பண்ணுவார். வாக்கிங் அந்த உள்ள அறிவாலயத்திலே மெல்லாமல் போவார். இவர் வந்து பேசிக்கிட்டு வந்து அவரை பார்த்துட்டு திரும்பி ட்ரெயின் விட்னஸில் வந்து காஃபி உங்களுக்கு எனக்கு என் வடை பிடிக்கும், எனக்கு வடை இட்லி வடை சாம்பார் எனக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம். காலைல வந்துருன்றார். இப்போ தான் காலைல ஆச்சு, திரும்பி என்ன வர்றது அப்படின்னு. காலைல வந்துடுங்க, எனக்கு வேறு ஷூட்டிங் இருக்குங்க. இல்லை சாபா சார் ஒன்றும் வேலை இல்லைன்றாரு. அவர் நான் வரேன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணா ஒரு மத்தியானம் தான் ஷூட்டிங்கு, காலை ஒன்று ஒர்க்கலேன்றார். அது அவருக்கும் தெரியும். நம்மளை கொண்டா இங்கே உட்கார வைக்கிறதுக்காக சரி இருக்கணும். இப்போ ஏதாச்சும் ஷூட்டிங் கேப்பில் போயிட்டு வந்துடலாமே, அதுக்குள்ளே ஒரு கம்பெனி ஒரு 2 மணி ஒன்று காய்ச்சிட்டு முடியுமே, ஒரு படம் முடியுமே இவர் ஆசைப்படுவார். நம்ம இவர் தூங்க வைக்கணுமே, நைட்டு பூரா கண்ணு முழிக்கணுமே. திரும்பி சாங்க 13 நாள் எடுத்தோம் அந்த சாங்கை. வெறும் நைட்டு 13 நாள். ஒரு 13 நாள் 2 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அவர் வீட்டிலே சாப்பிட்டோம், சாப்பாடு சொல்லுவாங்க. அவர் வீட்டிலே சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு சரி புறப்படலாம்னா இங்கேருந்து போய் விஜிபி தாண்டி போகணுன்னா அங்கே போய் 6 மணி நேரம் எவனும் யூனிட் வந்திருக்காது, ஒன்றும் வந்திருக்காது. இவரு உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் இப்படியே வாங்க பீச் பக்கம் போகலாம், வேறு என்ன செய்யுது வந்து போனால் எங்கிட்ட போகிறேன், இன்னியாத்தான் எங்கேயா போகிறேன், ஏன்னா பின்னாலே வருவானுங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க. அப்போ கம்முன்னு இருங்க, நீங்கள் தூங்க மாட்டேங்க, இருக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து எல்லாம் யாரும் வரல, நம்ம உட்காந்துப்போம், நாங்கள் உட்காந்துருப்போம். எல்லாம் 7 மணி 8 மணி அமைச்சோம். நம்மளை 5-6 மணிக்கு போய் உட்காந்துருவார். ராதா முதல்லமா தான் அது தெரியும் 10 மணி தான் வரும். ஏன்னா அவனு லேட்டாக தான் எடுப்பார், மொல்லமாக எடுப்பார். இன்ஸ்டியூட் தானே அவர். அண்ணா ராஜண்ணா நீங்கள் எப்போ வந்தீங்க போனால் தானே வர்றதுக்கு. எங்களுக்கு இப்போ உடனே வர வச்சுட்டாங்களே இந்த அவருன்னு. எந்த சார் வச்சு சார் நீ என்ன இப்படி பண்ணீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வரலாம்ல. தூக்கம் வரலாமா, சாங் முடிக்கணும்ல, முடிக்கணும், அவர் என்ன செய்யறது. நான் வாட்டிட்டு இருப்பேன், உனக்கண்ணே நீ வந்துட்டு போவேன், திடீர்னு விட்டுட்டு உடம்பு சொல்லி நீ பார்த்துக்குருவேன், நான் முடிக்கணும்ல படத்தை, சாங்கை முடிக்கணும். ஆப்பாவனை நம்பி நான் இருக்க முடியுமா? அதால் விடிய எடுத்துகிட்டு இருப்பார். எத்தனை நாள் 50 நாள் காய்ச்சிட்டு 150 நாள் ஆகுவார். நான் முடிச்சானே ஆகணும். அந்த மாதிரி நல்ல அந்த மாதிரிலாம் காலையில் எந்திரிச்சாருன்னா நேரம் ஷூட்டிங் தான். விடிய காலைல முடித்தாலும் காலையில் எத்தனை மணிக்கு வரணும், டேரக்டருக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு வரணும். டைரக்டர் பயப்படுற ஒரே ஒரு 2 பேர் தான், ஒன்று சுந்தரராஜன், ஒன்று ராமநாராயணன். ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு மாதிரியாக பேசுகிறவண்ணே அண்ணா போயிருந்தேன் அப்படிம்பாரு. சார் ஒரு முறை மாடியில் வீடு அவருக்கு கேப்டனுக்கு ஒரே ரூம், பெட்ரூம், அதில் ஒரு பாத்ரூமு, அதில் அண்ணி 2 பசங்க, இவங்க 3-4 பேர் அங்கே தான் பார்த்துருப்பாங்க. காலைல வாட்ச்மேன் சொல்லிடுவார், ராஜண்ணை வந்தவொடனே நீ எழுப்பு அப்படின்பாரு. நான் போகிறப்ப என்ன எத்தனை மணிக்கு நான் வரணுன்னு, 4-5 மணிக்கு வந்துருங்க பாரு. இவர் அப்படி தான் சொல்லுவார். திடீர்னு எழுந்திரிச்சு குளிச்சு கொஞ்சம் கீழே உட்காந்துருப்பாரு. பயந்து போய் 3:30 மணிக்கு 4 மணிக்கு போய்விட்டேன். போய் அங்கே உட்காந்துட்டேன் கீழே. வாட்ச்மேனு இப்போ போய் என்ன இப்போ சொன்னேன், என்னை திட்டுவாருண்ணே, இந்த ஆளுக்கு ஒரு வேலையில் வயசான தூங்க விட நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறேன் சொல்லுவாருண்ணே அப்படிம்பாரு. சரி இப்போ என்ன சொல்லணும், சரி காப்பி போட்டு வெளில வச்சு கதவை தட்டிடுறேன்னு. இவர் வாட்ச்மேன் காப்பியை போட்டு வெளியே வச்சு கதவை தட்டி வந்துடுவார். என்னண்ணே சார் மேக்கப்னு சார் வந்துட்டார் அப்படிம்பாரு. இங்கேருந்து எனக்கு கீழே உட்காந்துப்பேன், காது கேட்குங்க. வந்தாரா, இந்த வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்துடுறேன் அண்ணன். குளிச்சுட்டு வந்துடுவார். சரி நான்லாம் குளிச்சுட்டு வந்து சொன்னேன், நம்ம போகிறதுங்க, நான் வந்தோடனே சொல்லணும், அவர்கிட்ட சொன்னா உடனே வந்துவிடும். நம்மளை பார்த்து வந்துட்டாரு, அதனால ஏதாவது லேட் ஆச்சுன்னு கத்துவார் சொல்லி நமக்கு கொஞ்சம் இது மரியாதை கொடுப்பாரு. லேட்டான கத்தணும். அதே போல் ஒரு தான் என்ன பண்ணால் ஏவிஎம்ல ஷூட்டிங் சார் 9 மணி ஷார்ப்பாக அங்கே இருக்கேன். சந்திச்சார் ராஜநடை. ஆமாம் கரெக்டாக அங்கே ஷூட்டிங்கில் இருக்கணும். கொஞ்சம் லேட்டாகி போச்சு. லேட்டாச்சுன்னா பறக்கிறாரு, நம்மளை பிடிச்சி டென்ஷன் பண்ணுறாரு. டைம் ஆச்சு டேட் சத்தம் போடுவார். சார் நான் தான் எப்போ வந்தேன், 6 மணிக்கெலாம் வந்துட்டேன் நான். ஏன் கேட்குறேன்,
ரூமுக்குள்ளே போய் பசங்க 2 பேரும் பூந்துக்கிட்டானுங்க. நானும் பார்த்து போகல, குளிக்க போகல. அவனுக்கு கீழே போய் குளினா போக மாட்டேங்கிறாங்க. என்ன சேர்த்து வர அப்படின்றாரு. இப்போ அவர் சத்தம் போடுவார். சத்தம் போட்டு நீ தான் மாட்டணும். நேரம் அங்கே போய் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்களாங்க, அங்கே போய் சார் நான் ரெடியாக கீழே வந்து குளிச்சிருக்கேன் சார், ஒரு 10 மணிக்கு வரா சார். யாரை என்னையா சார், ஒரு 10 மணிக்கு வரா சார் அப்படின்னாப்புல. நான் டாக்டர் போய் அது சொல்லிட்டேன், எனக்கு தெரியும் 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 அப்படின்னு. அவருக்கெல்லாம் தெரியும். சரி பயப்படுறாருல, அவர் என்ன கொஞ்சம் டயரக்டர்னா பயம். அவர் 19 படம் அவர் டைரக்ஷனில் பண்ணியிருக்காரு. ஒரே டைரக்டர் தான் 19 படம் பண்ணியிருக்காரு சார். 18 19 படம் இருக்கும். சாட்சியிலேருந்து அவருக்கு பிக்கப் ஆச்சு. அவருடைய குசும்புத்தனம்லாம் எப்படி சார் இருக்கும்? குசும்புத்தனம்னா கொஞ்சம் நஞ்சம் சொல்கிறது கிடையாது. சின்ன பிள்ளைங்களோட மோசமான குசும்பு அவர். இப்போ மார்க்கெட் ஃபைட் போட்டோன்னு வச்சுங்களேன், இந்த காய்கறி பழங்கள்லாம் போட்டு அடித்து தக்காளி போட்டு அடித்து விளையாடுவார். தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார். நைட்டில் தூங்குறப்ப தூங்க விட மாட்டார். நடிகர் செந்தில் சார், நம்ம திருமுத்து போனோம், கேலிக்கட்டு போயிருந்தோம். சொன்னால் வெக்க கட்டு வெளியே படுத்திருந்தார். யோ செந்தில் விடாது, தூங்க விடாது அப்படின்னாரு. சார் தூங்குறேன், ஏன் சார் தூங்குறேன்? நான் தூங்கலை, அவன் என்ன தூங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேஸ்டில் எடுத்து மூஞ்சி கீழே கீழே எல்லாம் போட்டு வந்துடுவார். போட்டு அவர் பண்ணிட்டு, அப்பா செந்தில் நான் இல்லை ராஜண்ண அப்படின்னு போயிடுவார். விஜய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், அந்த ஆள் பண்ண மாட்டேன். அந்த ஆளும் பண்ணுவார், ஆனால் நீ சொல்லி தான் அவர் பண்ணுவார். என்ன பேசலாம் விரும்பல போய் பேசலாம் பிடிச்சி விட்டு மேலே மூஞ்சி கிஞ்சி எங்கெங்கே பொண்ணுமே எல்லாம் அசிங்கம் பண்ணி கேர் வச்சுட்டு வந்துடுவார். அது ஒரு விளையாட்டு அவருக்கு. அதுக்கு சார் அவருக்கு ஜாலியாக இருக்கணும், கூட 10 பேர் இருக்கணும், பேசிட்டு இந்த கேமராஸ்லாம் நான் பேக்கப் பண்ணால் இந்த கேமராஸ்லாம் அந்த ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு விளையாண்டு அங்கே எல்லாம் விளையாண்டு வந்துருந்தேன். அவரோட உணவு உண்ற தருணங்கள்லாம் எப்படி இருக்கும்? உணவு அவர் மாதிரி போட முடியாது. நான் ஒரு படம் மீனவண்ணன் பண்ணி எம்ஜிஆர் படம் வேலை செஞ்சேன். அப்போ நைட்டு 11 மணி 12 மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆச்சு. தூக்க முடியும்னா ட்ரெஸ்ஸோடு போயிட்டார் எம்ஜிஆர் ராமாவரம் வீட்டுக்கு. சரி என்ன காஸ்டியூம்னா என்ன ட்ரெஸ் எடுத்து வந்தால் நீங்களும் வாங்க கூட வந்துட்டு எனக்கு துணைக்கு வந்து சரி நான் போனேன். எத்தனை மணி 12 மணி அவர் வீட்டுக்கு போகிறப்போ எப்போ ட்ரெஸ் எடுக்கப்போ அந்த அம்மா ஜானகி அம்மா எம்ஜிஆர் ஒய்ஃபு நைட்டு எழுப்பி சாப்பாடு போகிறோம், இலையில போட்டு கீழே உட்காந்து சாப்பாடு விட்டு கருவாட்டு குழம்பு. நைட் 12 1 மணி இருக்குங்க சார். சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாரான். அவர் வந்தாங்கன்னா ட்ரெஸ் எடுத்து அவர் சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார் மேலே. அன்றைக்கி தான் முதல் மீனவன் படத்தில் அன்றைக்கி தான் நான் அவர் வீட்டுக்கே போயிருக்கேன். அதுக்கு அடுத்து நம்ம கேப்டன் தான். எப்போ வந்தாலும் சாப்பிடணும், சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போகக்கூடாது. நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போடுறப்போ அவருக்கு சாப்பாடு மெட்ராஸ் சாப்பாடுக்கப்போ எனக்கும் சேர்த்து தான் எனக்கு பண்ணி கொடுத்துக்குறான். ராஜேந்திரனுக்கும் சேர்த்து பண்ணி கொடுப்பாரு. காலைல போகிறப்ப போனால் நான் மெதுவோட இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவேன். எப்போச்சும் சுட்டாங்கன்னா 10 20 வடை எனக்கு தனியாக 20 வடை டப்பாவில் போட்டு அமுச்சு இப்போ வண்டியில் போகிறப்ப சாப்பிட்டு போங்கன்றவர். அவர் கூட உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காருவோம். இப்போ ரொம்ப லாங்கில் போனால் முன்னாடி உட்காருவார், லெஃப்ட்டில் தான் உட்காருவார். நாங்கள் ரைட்டில். சில நேரம் தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே படுத்துருவார், நம்ம மடியில் படுத்துருவார் வண்டிக்குள்ளேயே. அது மாதிரி சாப்பாடுலாம் அவர் மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய வழிகளில் இந்த லாங் ட்ராவல்லாம் போகிறீங்கல்ல காரில், அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? லாங் ட்ராவல் தான் அவர் இருக்கணும். அவர் இருந்தால் ஜாலியாக இருக்கும். கிண்டல் பண்ணிட்டு அவனை பற்றி ஒன்று கிண்டல் பண்ணிட்டு நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போகிறது இதே தான் வேலை. உதவிகள் எப்படி சார் செய்வார்? உதவிக்கு சார் சொல்லி சரியில்லை, தானாக வரும் அவருக்கு. அவரே சொல்லுவார், அண்ணா என்ன பண்ணலான்னு கேட்பாரு. சார் படம் முடிஞ்சு போச்சு, ஏன் பண்ணணும்? ஆமாம்மா அது பண்ணணும்ல, பண்ணி தான் நல்ல வேலை ஞாபகப்படுத்திங்க. காசு நான் இதை சொல்லி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு கடைசி நாள் படம் முடிஞ்சோன்னா எல்லாம் 150 பேர் 150 ட்ரெஸ்ஸு கொடுத்து 1 ரூபா கொடுத்து விட்ருவாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு புடவை துணி சாக்கிட்டு கொடுப்பாரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேஸ்ட் பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி பண்ணுவார். ஜனவரி 1 ஆனால் ஜனவரி 1 கம்பல்சரி ஷூட்டிங் போயே ஆகணும் சார். ஏன்னா அப்போனா வருஷம் பூரா வேலை கிடைக்குங்கனால ஜனவரி பண்ண காலையில் எத்தனை பேர்னு கேட்டுவார் மேனேஜர்கிட்ட. ஒரு 200 ரூபாய்னா 2-2 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிடுவார். கம்பல்சரி 100 ரூபா எல்லாருக்கும் எல்லாரும் வரும்போது எல்லாருக்கும் 2.5 லட்ச ரூபா கையில் வச்சுக்கணும். நானும் பாக்கெட்டில் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அவர் கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுக்குவார். அவர் கொடுத்து முன்னே தீர்ந்து போனால் நான் என்ன பாப்பா நான் பக்கத்தில் வரும் பின்னாடி இந்த சார் இருக்கேன் எடுத்துங்க அவர் கொடுப்பாரு. எடுக்க சொல்லுவீங்க? ஆமாம், நம்ம எதுக்கு அவருக்கு அப்புறம் தான் அவர் எடுக்கணும், அவர் தானே எடுத்து கொடுக்கணும்னு எடுப்பார். நான் பக்கத்தில் அவர் எடுப்பேன். போகிறப்போ எல்லாருக்கும் 100 ரூபா கம்பல்சரி. டைரக்டர் இருந்தாலும் சரி, சின்ன ஆளுங்க இந்த பாத்ரூமில் ஸ்டுடியோவில் இருந்தாலும் யாராலும் சரி எல்லாருக்கும். ஏன்னா 200 பேர்த்தில் ஒரு யூனிட்டில் 150 பேர் 200 பேர் அழிச்சுவாங்க. அப்படின்னு 2 லட்சம் ஆகல சார். இப்போ திடீர்னு வேறு கம்பெனிக்காரன் வருவாங்க, பக்கத்தில் யாராச்சும் வருவாங்க சார் வணக்கம்னு பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம்ல கரெக்டாக கொண்டு வரணும்ல 2.5 லட்ச ரூபா எப்படி ஜனவரி 1. உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்திருக்காரு சார்? எனக்கு பாசம் தான் நிறையா. அவர் பாசம் போய் சார். இப்போ அவர் நம்ம பிளேட்டில் எல்லாம் நான் போகிறேன்னா அவர் இல்லாமல் நான் இல்லாமல் பிளேட்டில் ஏற மாட்டார்.
பிளேனு எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு ட்ரிப்பு பேங்காக் போயிட்டு வரப்பேன் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் போட்டாங்க, டிக்கெட்டு கிடைக்கல. அங்கேருந்து வரப்பேன் சார் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் காஸ்ட்லி ஆச்சே. ஐயோ நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு சார் டிக்கெட் அதுக்கும் மிச்சம் பேலன்ஸ் நான் தான் கொடுக்குறேன். நீங்கள் இல்லை சார் எதுக்கு ஏதான் சொல்ல போகிறேன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, நான் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸுக்கு இல்லை ஃபஸ்ட் கிளாஸில் போகிறேன் டிக்கெட்டு. அப்போல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான், பிளேன் டிக்கெட் இல்லாமல் அவர் இல்லாமல் பிளேன் டிக்கெட் போவோம். ஒரு முறை நான் நம்ம நரசிம்மா படம் ஷூட்டிங் அப்போ நம்ம இவங்க இருக்காங்க, நம்ம ரம்யா கிருஷ்ணன், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. எனக்கு எரிச்சலாக இருக்கே, நம்ம கொஞ்சம் ஜாலியாக எல்லோரும் கம்பெனிக்காரனோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மல்லியம்பட்டி மாதவன், அவர் தான் எல்லா படம் பேசுவார். மல்லியம்பட்டி மாதவன், அண்ணே எனக்கு வேணாம், என்ன டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தேன், இல்லைனாலும் பரவாயில்ல நான் ஓப்பன் டிக்கெட்டாச்சும் போயிடுறேன், தயவுசெய்து நீ விட்டுருங்க. போய் இறங்குன்னு அவன் போய் நான் வந்துட்டான் நான் காணான்னா அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. யாரை கேட்டு நீ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறேன், ஒரே திட்டு மல்லியம்பட்டி மாதவனை. சரி இல்லைண்ணே நான் ஒத்துக்கிட்டேன், முடியாதுன்னு சொன்னேன், அவர் தான் இம்சை பண்ணி போட்டுக்கிட்டாருன்னு நம்மளை பிடிச்சி கொஞ்சம் திட்டு காய்ச்சினார். எனக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு. ஏன் அப்படி பண்ணா அவருக்கு இன்செக்ட் ஆகி போச்சுன்னா, அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து பக்கத்தில் காலியான வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பக்கத்தில் உட்காந்தோன்னே, விஜயகாந்த் சார் எங்கே போகிறீங்க, உங்கள் சம்பளம் என்ன, ஹீரோன் யார், அது எப்படி என்ன நக்கெல்லாம் கிண்டலாம் போய் இதுக்கு பயந்து அசிங்கம். பக்கத்தில் காலியாக தானே உட்காந்துக்குருவாரு. அதனால் என்ன பண்ண அதில் பார்த்தாரு, இனிமேல் நான் தனியாக போகவே மாட்டேன், மேக்கப் இல்லாமல் வந்துன்னு டிக்கெட் போர்டிங் கார்டு கூட நான் என்ன எடுக்க விட மாட்டார். ஏன்னா நான் வந்து தனியாக எங்கிட்டாலும் போயிடுவேன், தனியாக போயிடுவேன்னு அவர் பக்கத்தில் உட்காந்துக்காங்க. போர்டிங் கார்டு ஏர்போர்ட்டில் தெரிஞ்சவங்க இருக்கான், எப்போ 2 டிக்கெட் போர்டிங் கார்டு 2 மேக்கப் எனக்கு அவர் மேக்கப் பண்ணி போட்டு விட்டுன்னு பக்கத்து சீட் அவர் ஜன்னல் ஓரமாக வந்துக்கிறார் ஓரமாக. இல்லை அங்கேருந்து வரவெல்லாம் எப்படி விஜயகாந்த் எதாவது பேசுவாங்க சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால் பிளேட் நம்ம அவர் பிளேட் டிக்கெட் இல்லாமல் போக முடியாது. ஒருட்டு போய் நம்ம மாநகர் காவலில் சார் ஷூட்டிங் போகிறோம், சரியான 0 டிகிரி டிசம்பர் மாதம் மாநகர் காவல் ஸ்டேஷன் போகிறாங்க நைட்டில். ஸ்டேஷன் போனால் பயங்கரமாக குளிர் தாங்க முடியல. அதே குளிர் போய் நான் ஹோட்டலில் படுக்க வைக்கிறார், நீங்கள் வந்துடு அப்படின்னு. ஷூட்டிங் முடிஞ்சு காலையில் தான் பேக்கப் ஆச்சு. காலையில் பேங்க நான் போனேன், அவர் கம்பெனி நம்மளால முடியாது சார், இந்த குளிர்லாம் வேணாம் சார் அப்படின்னு. இன்னைக்குள்ளே உனக்கு எதுக்கு, எனக்கு பெட்ஷீட் வேணாம், அவர் கம்பெனி எக்ஸ்ட்ரா 2-3 கம்பெனி வாங்கி போட்டு என்னை தூங்க வச்சு பெட்டில் தான் படுக்க போடுவார். 2 பேருக்கு ஒரே ரூம்பு. சார் காஃபி வந்து 50 ரூபா வாங்கி சார் அந்த அவர் தங்கின ஹோட்டலில். அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே சார் காஃபி சாப்பிட்டு நான் அவருக்கு முந்தி வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துடுவேன், நிற்பேன் நான். காஃபி சாப்பிட்டீங்களாண்ணே நீங்கள், சரி எவ்வளோ காஃபியும் பாரு, இதில் பாப்பா இருக்குது பார்த்தேன்னா 50 ரூபா போட்டுக்கானே, ஒரு காஃபி இங்கே 2 பேர் எடுத்துக்கிறோம். ஆமாம் ஏவி சரவணன் சார், சரி ஏவி மாநகர் காலம் அவர் தானே புள்ளி, ஒரு காஃபி இங்கே 2 எடுத்துக்கிறோம். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் வேணா எவ்வளோ நாள் குடிச்சுக்கலாண்ணே, வேணாம் நான் போராட்டி. இப்போ எனக்கு வேணாம் சார், உங்களுக்காக தான் கேட்குறேன், எனக்கு வேணான்னுவேன். எனக்கு காப்பி வேணாம், உங்களுக்காக தான், எனக்கு ஒன்றும் வேணாம். இவ்வளவு காசு கொடுத்துலாம் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது, சீக்கிரம் போகிறோம் காப்பி சாப்பிட்றதுக்காக நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்னு பட்டு போயிடுவார். இப்போ யாராச்சும் பிடிச்சி படம் எடுக்க வராங்க சார், கதை சொல்கிறாங்க ஓகேன்னு கன்ஃபார்ம் இவரை கன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு வச்சுங்களேன். கன்ஃபார்ம் பண்ணால் கேட்பாங்க, சரி எந்த ஹீரோனியை போடலாம், எந்த வில்லனு, எந்த காமெடி ஆடிஷனு, உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களுக்கு இன்னும் யாரை போட்டாலும் நான் கூட நடிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது. யாருனாலும் ஒன்று அவங்கள போட்டு இவங்கள போட்டு நான் சொல்ல மாட்டேன், அது தப்பு. நான் சொன்னேன் உங்களை வந்து டார்ச்சர் போஸ்ட் பண்ணுவாரு, டார்ச்சர் பண்ணி மாட்டேங்க. பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் எவ்வளோ பாருங்கள், பட்ஜெட் ஏற்ற மாதிரி யாருனாலும் போடுங்க, யாருனாலும் நடிப்பேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சார், அவர் கூட நடிக்க போட்ட யாராவது ஹீரோன் பெரிய பெரிய ஹீரோன் இருப்பாங்களாம், இருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க தான் வேணும், இவங்க கூட தான் நடிக்கணும், இது செய்யணும், அது கண்டவே கிடையாது அவர்கிட்ட. இந்த போலீஸ் கெட்டப்லாம் எப்படி சார் போடுவீங்க? அவருக்கு போலீஸ் கெட்டப்னாலுமே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு எப்படி சார் அதை கொண்டு வந்தீங்க? அவர் வந்து கண்ணு சார் பவர் சார், கண்ணு முகம் வந்து பெரிய முகம், விளையாடலாம். அவர் முகத்தில் நான் விளையாடுவேன், நான் விளையாடுன்னு சொல்லுவார். ராதாரி சொல்லுவார், ராஜண்ண விளையாடுறீங்களே விஜய் முகத்தில் சார், முகம் பறந்த முகம் சார், செவர் நல்லா தான் செத்து எழுத முடியும், கண்ணு அழகுன்னு ஐப்புறம் எல்லாம் நம்ம எதை கட் பண்ண எதுவும் தேவையில்லை, அழகான ஃபேஸு, கண்ணு நல்ல கண்ணு, பவலான கண்ணு, லிப்பு, மூக்கு எல்லாம் பக்காவாக இருக்குது. கலர் தான் கருப்பாக வச்சு, ஆனால் கருப்பாக இருந்தாலும் லட்சணமானவர் சார். அப்படிமா உண்மைதான் சார், கருப்பாக இருந்தாலும் லட்சணமானவர் சார். அதனால் என்ன போட்டாலும் செட்டாப் ஆகும். முடி போட்டணும், இந்த விக்கு வைக்கணும், அதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொந்த மொழியே நினச்சிக்கலாம், போதும் இதில் நினச்சா போதும்ண்ணே, இதிலே காலம் வரைக்கும் ஓட்டலாம். ஆனால் கடைசியில் எனக்கு மார்க்கெட் போனால் கூட அப்பா வேஷம் போட மாட்டேன், வில்லன் வேஷம் நடிக்க மாட்டேன், இப்படியே போயிட்டு இப்படியே போயிடுவேணுமா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தாங்க பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய என்ன சொல்கிறது, முகத்துக்கு அழகுபடுத்திக்கிறதாகட்டும், இந்த விக்குகள் ப்ராப்பராக தனியாக விக்கு, இந்த முடியை நிறைய கழுவ மாட்டாங்க, இல்லை ப்ராப்பராக வாட்டர் வைக்கணும், அந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. கேப்டன் அந்த மாதிரி பிரத்யேகமாக ஏதாவது பண்ணுவாருங்களா? முடியை தொடக்கூடாது அவருக்கு, அவர் சொந்த முடியை விக்கு வைக்கக்கூடாது. விக்கு கேரட் ஓல்டு கட் பண்ணால் தான் வைக்க சொல்லுவார்.
இல்லை முக்கத்தம் மீசை வெட்டினா நான் தான் வெட்டுவேன். இங்கே இருந்தால் சைடில் நான் தான் வெட்டி விடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. நமக்கு பிடிக்கலாம் வெட்டினா வெட்டிடுவேன். அதை ஒன்றும் சொல்ல மாட்டார். இந்த விக்கு வச்சு நடிக்கிறது அவருக்கு பிடிக்காது. எதுக்கு விக்கு வச்சு நடிக்கணும்? அதுக்கு ஒரு விக்கு வச்சா கொண்டு அதுக்கு ஒரு 3000 5000 10,000 கேட்பானே. அதனால எதுக்கு நம்ம சொந்த முடியே போய் இதிலே நடிச்சா இதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கலாம் பாருப்பாரு. சில நெத்தி ஏறி போச்சுன்னா சில பேர் பிட்டு வச்சுக்கிடுவாங்க சார். வச்சு தான் ஆகணும். இவரும் வைக்கலாம். ஆனால் அவர் ஒத்துக்கிற மாட்டார். இவருக்கு ஒரு டென்ஷன். பின்ன போடுவானுங்க, குத்துவானுங்க, அதில் முடி கொட்டிடும். நம்ம சொந்த முடியெல்லாம் கொட்டிடுமே அப்படின்னு அதிலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவார். ஓல்டு கட்டப்பு எதாக இருந்தாலும் பண்ணிக்கிறார். மக்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவார் சார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஷூட்டிங் பண்ண நான் யாரையும் கடிஞ்சு பேச மாட்டார். தயவுசெய்து தூரமாக இருந்து பாருங்கப்பா, ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிடிச்சிருக்கு நஷ்டம் பண்ணாதீங்க, லேட் ஆயிரம் முடிச்சுன்னு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஒரு சார் நம்ம எப்போவுமே 2 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 2 மணிக்கு பேக்கப் பண்ணிடுவார் ஷூட்டிங்கை. ஆனால் 2 மணிக்கு பேலன்ஸ்னால் நாளைக்கு இப்போ எடுத்துக்கலாம் பாரு. கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருக்கார் சந்தூர்னு, அப்படி சொல்லுவார். அவர் தான் கேட்பார் டேட்டு. ஆனால் இந்த மாதிரி பசங்களாம் ரெடியாக இருக்காங்க வராங்கண்ணே அப்படின்னு. எத்தனை பேர் வேணும்? 2000 பேர் வருவாங்கண்ணே. 2000 பேர் இப்படி பாதி 1000 பேர் போச்சுக்க, 1000 பேர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூடும்ண்ணே அப்படின்னு பாரு. எங்க கோயம்புத்தூர் சந்தூர் மாவட்ட செயலாளர். சரி அப்படியா, ஒரே நாள் எடுக்க முடியாது, நிற்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு பொள்ளாச்சிக்கு சக்தி லாட்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்களா? பெரிய லாட்ஜி சக்தி லாட்ஜி. அப்போ சக்தி லாட்ஜி இருக்கும்போது மத்தியானம் நாங்கள் ஏதோ என்ன சமயம் ஏதோ படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். மத்தியானம் முடிச்சிட்டாரு. சுந்தராஜ் தான் டைரக்ட் சாண்ட போகிறான். மத்தியானம் முடிச்சு வந்தோடனே பார்த்தேன் கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரைக்கும் வேன் நிற்கிது வெளியே. இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக நின்றோடனே ஒரே சத்தம் வண்டி விட்டு போகிற பார்த்தோன்னே எனக்கு ஓடியான்ட்டானுங்க. இவர் மேலே போய் படுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் தான் எடுப்பார். சாயங்காலம் ஸ்டில் எடுத்தோடனே ஓட்டக்காரன் சொல்லிட்டான், நமக்கு இனிமேல் இந்த ஒரே டிஸ்டர்பாக இருக்குது. அதாவது நீங்கள் இருக்கனால டிஸ்டர்ப் அப்படி சொல்லியிருக்கான். ஜாடே டிஸ்டர்பாக இருக்குது. இன்னொரு படம் ஷூட்டிங் நடத்தாங்க, சத்யராஜ் படம். அதே லாஜி தான் அவரும் தங்கியிருக்காரு. அடுத்து தொந்தரவாக இருக்குது. உங்கள் ஃபேன்ஸில் ஒரே பிரச்சனை ப்ராப்ளம் வரும், கலாட்டா தொந்தரவு இருக்குது. போலீஸ்காரெலாம் விரட்டி விட்றான், வண்டியை ஓரணும் வாட்டு ஒன்று எத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னா. இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? காலி பண்ண சொல்றீங்களா அப்படின்னு. ஐயோ ஆக்சுவலாக கொஞ்சம் குறைச்சிங்க, ஸ்டில்லாம் நீங்கள் லொக்கேஷனில் வச்சுக்கோங்க. அது மாதிரி லொக்கேஷனில் ஷூட்டிங் நடக்கிற டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே தான் நான் மத்தியானம் ஸ்டில் எடுத்துக்கன்னு எடுத்தார். பொள்ளாச்சி பெஞ்சிமேன் ஜாக்கப்னு விட்டுருக்காரு, ஒரு கட்சிக்காரு. இப்போ அவர் அட்வொகேட்டு. அவர்கிட்ட சொல்லி உடனே நாளைக்கு மனுஷில் போட்டுருங்க, லாட்ஜ் வேறு லாட்ஜை பாருங்க அப்படின்னாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கே காலை ஷூட்டிங் போகிறேன். அதுக்கு பார்த்தா வேறு லாட்ஜுக்கு போகுது வண்டி, மனுஷுக்கு போகுது. ஏன் மனுஷுக்கு போகுதுன்னா எல்லாம் லக்கேஜ்லாம் இங்கே வந்துச்சு. உங்கள் லக்கேஜ்லாம் இந்த ரூமில் போட்டு வேக்கெட் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. மனுஷ் சக்தியோட மனுஷ் சின்ன லாட்ஜ் தான் பொள்ளாச்சியில். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஜேக்கப் அவர் வீட்டிலே ஒரு வீடு ரெடி பண்ணிட்டார் மாடியில். இனிமேல் வந்தால் இங்கே தான் தங்குங்கிற மாதிரி தங்க கடைசி கட்டி வச்சுட்டாரு. நாங்கள் போகல கூட. உங்களுக்கு மேலே ஏதாவது கோவப்பட்டிருக்காரா சார் பர்சனல்? இதனால வேறு நிறைய பேர் மேலே கோவம். ஏமா ராஜு அண்ணா அதை தவிர ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். யாராச்சும் ராஜு கூப்பிட்டா ராஜு அண்ணா கூப்பிடணும். அங்கேருந்து ட்ரிப்பு மலேசியாவிலேருந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். ஃபோன் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா என் ஒய்ஃபுக்கு திட்டு. அண்ணி அண்ணி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அந்த அம்மா பிரமாவே சொல்லியிருப்பாங்களே, இப்போ நாங்கள் போயிட்டு போடுவோம். அண்ணி தான் கூப்பிடுவாரு. அண்ணி இங்கே ராஜனை தொந்தரவு தாங்க முடியல, என்னால் அவர் வெறுப்பேற்று சண்டை மூட்டு விட்டுருக்கு. இங்கே ராஜன் கூட்டு தாங்க முடியல, சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. அவர் இங்கே போய் தனியாக உட்காந்து சாப்பிட்ற, என் கூட சாப்பிட வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவரே சொல்ல. அந்த மாதிரி சொல்ல வச்சு நம்மளுக்கு திட்டம் பண்ணணும். அன்பாக தான் பேசுவார். நம்ம மேலே இது வரைக்கும் கோவப்பட்டே கிடையாது சார். பெருமை சொல்லலை, யாரும் கிடைக்க மாட்டாருங்க இந்த மாதிரி ஆள். சார் சும்மாவா 1986 86 இவருக்கு 40 வருஷம் இருக்க ஒரே மேக்கப் நான் தான். ஃபர்ஸ்ட் பீதாம்பரம் இருந்தார், பி வாசு, அவர் அப்பா பீதாம்பரம் சார். எம்ஜிஆர், என்டி ராமாராவங்க அவர் தான், எம்ஜிஆருங்க அவர் தான். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றி மாற்றி மேக்கப்பா. அதுக்கடுத்து அவர் ரங்கசாமி, சிவாஜி கணேசன் மேக்கமா ரங்கசாமி. அதுக்கு எங்கள் 2 பேருக்கு அடுத்த நான் தான் 40 வருஷம் கூட ஒரே ஹீரோ விட்டு இருக்காள். இப்போ இருக்காலாம் ஒரு படம் 2 படம்னா அதுக்கு பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க, காலி பண்ணி வேறு யாரும் இருப்பாங்க வேலைக்கு. இல்லைன்னா அவர் பாசம் சார், நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் அவர் வச்சுக்கிடுவார். அவர் எப்படி என்னை வச்சுக்கிறோன்னா அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்குள்ள இருப்போம். அண்டர்ஸ்டாண்ட். அதான் என்னவோட காலையில் எழுந்திரிச்சா என் மொத்தம் தான் பார்ப்பாரு, தூங்குறப்ப என்னை பார்த்துட்டு தான் தூங்குவார். அந்த மாதிரி அவ்வளோ நாள் இருந்திருக்கேன் சார். ரொம்பவே ஒரு உணர்வுபூர்வமான பதிவுன்னு தான் சொல்லணும் சார். ஏன்னா நீங்கள்லாம் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்து அவரோடைய ட்ராவல் பண்ணி ஒரு எத்தனையோ ஆண்டு காலமாக அவரோட இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பதிவிற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.